Himalaya cotton வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். மேடம், ரேவண்ணா இஷ்யூ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை, ஜாட் போராட்டம் தாக்கத்தை ஏற்படுத்தலை, ராஜ்புத் போராட்டம் தாக்கத்தை ஏற்படுத்தலை, வேலைவாய்ப்பு பிரச்சனை விலைவாசி உயர்வுன்னு வச்சதும் தாக்கத்தை ஏற்படுத்தலை. அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி மோடி வேவு மட்டும்தான், மோடின்ற ஆளுமை மட்டும்தான் இந்த எலெக்ஷனை தீர்மானிச்சிருக்கு. அப்போ ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கும் இவ்வளோ பதட்டம்? மங்கள் சூத்ரால் ஆரம்பித்து இன்னைக்கு எரும மாட்டில் போய் நிற்கிது அவங்க பிரச்சாரம். ஏன் முதல்ல என்ன சொன்னார், காங்கிரஸ் உங்களுடைய திருமாங்கல்யத்தை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி குஜராத்தில் மே 1 அன்னைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது நீங்கள் 2 எரும மாடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு எரும மாடை எடுத்துருவாங்க காங்கிரஸ், அவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் இந்த பதட்டம்? அதாவது மோடி அவர்களோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ மோடிக்கு கேரண்டின்னு அவங்க கொண்டு வந்த அந்த ஸ்கீம்ஸை பற்றியோ இல்லை அவங்களோட சங்கல்ப் பத்ராவை பற்றியோ எந்த இடத்துலையுமே பெரிய அளவில் பதிவு பண்ணுறது கிடையாது. ஆனால் காங்கிரஸ்னுடைய நியாயப்பத்ராவை எதிர்த்து, அதாவது காங்கிரஸ்னுடைய மேனிஃபெஸ்டோவை எதிர்த்து மட்டுமே பேசுகிறாங்க. அதில் இருக்க குறைகளை சுட்டி காட்டுவதாக தான் அவங்களுடைய பிரச்சாரமே இருக்குது. அதை வச்சு தான் பிரச்சாரத்தை கட்டமைக்கிறாங்க. இப்போ காங்கிரஸுக்கு எதிரான பிரச்சாரம் மட்டுமே செய்ய முடியுமே தவிர இந்த 10 ஆண்டுகளில் அவர்களுடைய சாதனைகள்னு எதுவுமே இல்லையா சொல்கிறதுக்கு? அந்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாத நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்பட்டிருப்பது ஏன்? அதுவே அவங்களுடைய பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான். பதட்டம்னு பத்திரிகையாளர்கள் சொல்றீங்க, எதிர்கட்சிகள் சொல்றீங்க. கர்நாடகாவில் போன முறை வென்ற 25 விட ஒரு சீட்டு அதிகம், உத்தரப்பிரதேசத்துல 76 இல்ல. போன முறை வென்ற போது பாரதிய ஜனதா கட்சி அங்க பவர்ல இருந்தாங்க. கர்நாடகாவில் அன்று இருந்த நிலை வேறு, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை வேறு. இன்னைக்கு ஜேடிஎஸ் கூட இருக்கிறதுனாலேயே ஜேடிஎஸ் கடந்த முறை இருந்த அதே செல்வாக்கோடு இல்லை. காங்கிரஸ் இப்போ ரூலிங்கில் இருக்காங்க அங்கே. அது போக நார்த் கர்நாடகாவில் பெரிய அளவில் காங்கிரஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. ஏற்கனவே முடிஞ்சு போன ஃபேஸில், அதாவது பிரஜ்வல் ரேவண்ணா இருக்கக்கூடிய பகுதிகளில், ஜேடிஎஸ் பலமாக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் ஏற்கனவே தேர்தல் முடிஞ்சு போச்சு. அது முடிந்த பிறகு தான் ரேவண்ணா இஷ்யூவே வெளியில் வருது, பெரிய அளவில் பேசப்படுது. ஆனால் அப்போ ஹசன் தொகுதியிலெல்லாம் ரேவண்ணா திரும்பவும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தேர்தல் முடிஞ்சு போச்சு. இப்போ நார்த் கர்நாடகாவில் நடந்த எலெக்ஷனில் பெரும்பாலான இடங்களில் காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இன்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்க இந்த 93 இடங்களில் ஏற்கனவே பிஜேபி 80 தொகுதிகளில் பலமாக இருந்தாலுமே காங்கிரஸ், அதாவது குஜராத்திலேயே போன சட்டமன்ற தேர்தலில் இந்த 26 இடங்களில் 3 இடங்கள் அந்த சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக தான் அவங்களுக்கு தான் வெற்றி கிடைச்சிருக்கு. அப்போ சட்டமன்ற தேர்தலில் பலமாக, சட்டமன்ற தேர்தலுக்கு வேறு அளவுகோல், லோக்சபா எலெக்ஷனுக்கு வேறு அளவுகோல்னு நம்ம வச்சுக்கிட்டாலுமே அவங்களுடைய அந்த பலம் இந்த முறை ஏன் கை கொடுக்காது? ஓட் பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்கல்ல பாஜக, 51% இருக்கலாங்க. எப்போதுமே நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமல் இருக்காது. அதாவது குஜராத்தில் தொடர்ந்து வெற்றி பெற்றது மாதிரியே இந்தியாவிலையும் முழுக்க லோக்சபா எலெக்ஷன்லையும் எல்லா தேர்தல்கள்லையுமே அதே பலத்தோடு வெற்றி பெற்று விட முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு மாநிலம் வேறு, இந்தியா முழுக்க அப்படிங்கிறது வேறு. உத்தரப்பிரதேசத்துலலாம் பெரும்பாலான இடங்களில் வேலையின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே அங்கெல்லாம் இருக்குது. ஹரியானா, ராஜஸ்தான் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ராஜஸ்தானும் பீகாரும் பெரிய அளவில் அவங்களுக்கு கேம் சேஞ்சராக இருக்கும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏற்கனவே ஜேடியு பெரிய அளவில் பலமாக இருந்தாலும் அவங்களுடைய பலம் திரும்ப நிதிஷ்குமாரனுடைய அந்த கூட்டணி மாறினது. அது அவங்க நிதிஷ்குமார் ஜேடிஎஸ் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி அதிகமாக இருக்கிறது. இந்த முறை அந்த அதிருப்தி வெளிப்படும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அந்த அதிருப்தி வெளிப்பட்டால் பீகாரில் இந்தியா அலையன்ஸ்க்கு ஃபேவரபுளாக நிறைய தொகுதிகள் அவங்களால வெற்றி பெற முடியும். அதே போல் எவ்வளோ கணிக்கிறீங்க? 80 தொகுதிகள்னா அவர் 80 தொகுதிகள் அப்படியே இருக்கும்னாரு. 80 தொகுதிகளும் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இதில் 20-25% பாரதிய ஜனதா கட்சி குறைஞ்சு போயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி குஜராத் முழுக்க என்டையர் 26 எடுத்தாலுமே கர்நாடகா என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பெரிய அளவில் அவங்களுக்கு ஸ்வீப் இருக்கும்னு நம்புகிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ ராஜஸ்தானில் நடந்த சில தொகுதிகளும், மகாராஷ்டிராவில் இப்போது
சிவசேனாவும் என்சிபியும் கூட தான் இருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் பிரிஞ்சு வந்திருந்தாலும் அவங்க ஒரு ஃபேக்ஷன் தான். அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை விட கட்சி பெருசு, கட்சிக்கான வாக்கு. ஓகே, ஆர்கே சார் குறுக்கிட்டீங்க. எனக்கு 2 ஷார்ட் பாயிண்ட்ஸ் தான். ஒண்ணு வந்து 2014 வந்து அனைவரும் விரும்பினோம் ஒரு ஆன்டி கரப்ஷன் கவர்மெண்ட் வரணும் விரும்பினா அதுல வந்து மோடி வேவே கிடையாது. தயவு செய்து மோடி வேவ்னு சொல்லாதீங்க. நானும் வரவேற்றேன். மோடி வர்றதை வந்து நானும் வரவேற்றேன். பிஜேபி வர்றதை நானும் வரவேற்றேன். ஒண்ணு. 2019 போது பல தலைவர்கள் இருந்த அந்த ஒரு தருணத்தில் வந்து நடந்த ஒரு தேர்தல். இந்தியா மாதிரி ஒரு கூட்டமைப்பு கிடையாது. ஒரு மோடி வேவ் விட இந்த இட் வாஸ் அன் ஆன்டி ஓட்டுன்றத நானும் பாக்குறேன். 37% எடுத்துக்கொண்டு அது ஒரு வேவ் எலெக்ஷன் என்று சொல்ல முடியாது. நான் ஸ்ரீராம் சேஷாத்ரி சொல்ற ஒரே ஒரு கருத்துல மட்டும் உடன்படுகிறேன். பாராமதியில சுப்ரியாவுக்கும் சுனேத்ராவுக்கும் நல்ல ஒரு கான்டெஸ்டாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக சுப்ரியாவை பொறுத்தவரை போர், புரந்தர், தவுத் என்ற 3 அசம்பிளி தொகுதிகளில் வந்து இப்போதைக்கு லீடிங்ல இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல சுனேத்ரா வந்து கடக்வாஸ்ல நம்மளுடைய என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி இருக்கிறோம். அதே மாதிரி இந்துப்பூர்ல இருக்கிறாங்க. பாராமதியில 2 பேரும் ஒரு பெரிய டைட் ஃபைட் நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறார்கள். என்னை பொறுத்தவரை சூலே வந்து கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. ஏனென்றால் அவர்கள் வந்து ஏற்கனவே லோக்சபால இருந்த நபராக இருக்கிறார். இது மட்டும்தான் என்னை பொறுத்தவரை. நான் ஸ்ரீராமோட உடன்படுகிறது இந்த பாராமதியை பொறுத்தவரை மட்டும்தான். பேசுவோம் இடைவேளைக்கு வரும். அட்லீஸ்ட் ஒரு சில பாயிண்ட்ல நம்ம முதன் முறையாக உங்களோட உடன்படுகிறேன். நிறைய தடவை நான் ஹாப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங் ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.